மாதத்து பேர் தானே? தெரியலப்பா நான்ட்டு. 3 மாதத்துல. ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்குள்ள அம்மா வீட்டுக்கு காட்டுக்கு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், மாடு அதெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. கரை மேலே அந்தாண்ட ஓடை இருக்குது, ஒரு முள் வெட்டி போட்டிருக்காங்க. அதனால் அந்த பக்கம் போக முடியல. பார்த்திங்களா, தொடர்ந்து பனை மரம் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கூட. இங்கே வந்தால் ஒரு தனி அழகான ஒரு சந்தோஷம்தான். இப்படி ஒரு இயற்கையாக பார்த்துட்டு அது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு புரியாது. இந்த இயற்கையின் ஒரு சூழல் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வெளியில் இந்த செல்லு அப்படி இப்படின்னு எதுக்கோ நம்ம ஒன்று அடிக்ட் ஆகிட்டு அப்படியே தானே கிடக்குறோம். இப்போ இந்த காலத்தில் செல்லு இல்லாமலே இருக்க முடியாது. இருந்தாலும் அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த போல் கொஞ்சம் இயற்கையாகவும் பார்த்து கொஞ்சம் வெளியில் நம்ம 80s 90s கிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. பார்த்திங்களா, இதெல்லாம் ஆவாரம் பூ. ரொம்ப இதெல்லாம் எல்லா மருத்துவத்துக்கும் உதவும். அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான பூ இந்த வரப்பில் தான் இருக்குது. பாருங்கள், ஆடு கூட்டம் கூட்டமாக வருதா. இங்கே நிறைய பேர் ஆடு மாடு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கிராமத்தில் நிறையா அதுதானே மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம பல நினைவுகள் எங்கேயோ கொண்டுட்டு போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஊருக்கு வந்தோம்மா, அதனால் இந்த மகக்கொனி அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க இல்லையா, அது அப்படியே ஒரு பார்வையிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பஸ்ஸு போகுதுங்களா, தெரியுதான்னு தெரியல, ஒரு மஞ்சள் கலர் பாருங்கள் ரோட்டில் போகுது. எல்லோரும் ஆள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.